Hi students, this is Tirumala Max YouTube channel. Day 3, part 3 ல இப்போ நம்ம பார்க்க போறது economics chapter wise important 2 mark questions. இந்த கேள்விகள் மட்டும் படியுங்கள், public examக்கு போதும். So this is what it is. So please go through the video without skipping. Let us go to the video now. முயற்சி plus பயிற்சி which is equal to வெற்றி. I always say that முயற்சி plus பயிற்சி is equal to வெற்றி. Unless you have a முயற்சி and பயிற்சி, you will not be able to get வெற்றி, my dear children. இந்த தேர்வு என் வாழ்க்கையில் சிறந்த தேர்வாக இருக்கும் என்று எண்ணி ஒவ்வொரு தேர்வையும் எழுத வேண்டும். Make a habit to think that every exam will be the best exam of your life. Your journey towards your dream has just begun. So please make note of that and do the plan accordingly, my dear children, for your public examination. So இதில் எக்கனாமிக்ஸில் வந்து டாப் 2 marks important questions பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் டு பி ரீட் இஸ் சாப்டர் 1ல் 2 கேள்வி, சாப்டர் 2ல் எந்த கொஷினும் இல்லை, சாப்டர் 3ல் 2 கேள்வி, சாப்டர் 4ல் 5 கேள்வி, தென் சாப்டர் 5ல் 2 கேள்வி. ஸோ புட் டுகெதர் இஸ் 11 important questions are there. ஸோ இந்த 11 கேள்விகள் படித்தால் மட்டும் போதும், my dear children. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், இதில் பார்த்தீங்கன்னா ரைட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். மே 2022ல் இதை கேட்டிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னா என்னன்னா, ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஸ்டடி ஆஃப் எக்கனாமிக் க்ரோத், நான் சொல்கிறது வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பற்றி நான் சொல்கிறேன், ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. ஸ்டடி ஆஃப் க்ரோத் இருக்கணும். ப்ராப்ளம்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் அண்ட் டெஃப்ளேஷன், அதாவது உங்களுடைய பணப்புழக்கம் வந்து அதிகமாகிறது கம்மியாகிறது. தென் கம்பேரிசன் வித் த டெவலப்டு கண்ட்ரிஸ் ஆஃப் த வேர்ல்டு. ஸோ வி ஷுட் கம்பேர் வித் த டெவலப்டு கண்ட்ரிஸ் ஆஃப் த வேர்ல்டு. எது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ல பற்றி நான் சொல்கிறேன். எஸ்டிமேட்டிங் த பர்ச்சேசிங் பவர். அப்புறம் ஸ்டடி ஆஃப் பப்ளிக் செக்டார், பப்ளிக் செக்டாரில் இருக்கிற என்ன எப்படி இருக்குன்றத ஸ்டடி பண்ணுறது. தென் எக்கனாமிக் பிளானிங். ஸோ தீஸ் ஆர் த மேஜர் 5 to 6 points you have to write. I once again repeat, study of economic growth, inflation and deflation, comparison with the developed countries and purchasing their power, public sector and economic planning தான் இதோட importance of gross domestic product ன்னு சொல்றாங்க. So then after that, what is meant by gross domestic product? Gross domestic product னா என்னன்றது தான் கேள்வி. ஸோ gross domestic product பத்தி நம்ம சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் அதோட டோட்டல், அதாவது இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன்ல இருக்கிற கரண்ட் இடத்துல நடக்குது. அது டெஃபினேஷன் என்னன்னா, டோட்டல் வேல்யூ ஆஃப் அவுட்புட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அதாவது நீங்க உற்பத்தி செய்துள்ள பொருட்களை நல்லா கவனிங்க. ஜிடிபி, தட் இஸ் கால்ட் அஸ் ஜிடிபி. என்ன சொல்றாங்கன்னா, இஸ் த டோட்டல் வேல்யூ ஆஃப் அவுட்புட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் பை த ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் வித் ஜியோகிராபிக்கல் பவுண்டரிஸ் ஆஃப் த கண்ட்ரி. நம்ம உள்ளுக்குள்ளேயே அந்த பொருட்களை விற்று உள்ளுக்குள்ளேயே நம்மளோட growth ரேட்டை டெவலப் பண்றதுக்கு பேர் தான் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். The exact definition is the total value of goods or services produced by the factor of production with the geographical boundaries of the country. So I think you hope that these 2 questions will be understandable and easy for you to understand. So let us go to the next chapter, that is chapter number 3, and the question is write some name of the nutrition programs in Tamil Nadu. ஸோ தமிழ்நாட்டில் நியூட்ரிஷன் ப்ரோக்ராம்ஸ் என்னென்னலாம் இருந்தது. ஸோ இது ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தட் வாஸ் ஆஸ்க்ட் இன் 3 periods, that is September 2021, May 2022 and July 2023. So please make note of that and you have to plan your studies accordingly, my dear children. So let us go to the question now. ஸோ இதில் என்னென்னா இது பண்ணியிருக்காங்கன்னா, எம்ஜிஆர் நியூட்ரிஷன் மீல் ப்ரோக்ராம் அது ஒன்று. ஸோ நல்லா கவனிச்சிங்க, எம்ஜிஆரோட நூல் மீல் ப்ரோக்ராம் ஒன்று. தென் மிட் டே மீல் ப்ரோக்ராம், மதிய உணவு திட்டம். ஸோ இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிறது தமிழ்நாடு மிட் டே மீல் திட்டம். அப்புறம் நியூட்ரிஷனல் சப்போர்ட், நேஷனல் ப்ரோக்ராம் ஆஃப் நியூட்ரிஷனல் சப்போர்ட் டு பிரைமரி எஜுகேஷன் ஒன்று. பிரதான் மந்திரி கிராமோதய யோஜனா ஸ்கீம். இந்த 4 தான் மேஜர். நல்லா கவனிச்சிங்க, எம்ஜிஆர் நியூட்ரிஷன் மீல் ப்ரோக்ராம், மிட் டே மீல் ப்ரோக்ராம், National Program of Nutritional Support to Primary Education and Pradhan Mantri Gramodaya Yojana Scheme. So இந்த 4 நீங்க இது பண்ணாலே போதும் உங்களுக்கு, they will allocate you for a 2 marks for that. ஸோ அதனால இந்த 4 ப்ரோக்ராமை நீங்க வந்து எழுதினாலே உங்களுக்கு அதுக்கான ரெலவெண்ட் மார்க் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம்.
So let us go to the next question. That is, next question is, what are the basic three components of food and nutrition society security அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா என்னன்னா பேசிக் மூணு பேசிக் காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் செக்யூரிட்டி என்ன தேவை நம்மளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து அவைலபிலிட்டி, இன்னொன்று அக்சசபிலிட்டி, இன்னொன்று அப்சர்ப்ஷன். ஸோ கிளியராக புரிஞ்சுங்க. ஒன் இஸ் அவைலபிலிட்டி ஆஃப் ஃபுட். ஸோ அவைலபிலிட்டி ஆஃப் ஃபுட், இந்த மூணு காம்பனண்ட் தேவைப்படுது சாப்பிட்றதுக்கு. ஒன்று வந்து அவைலபிலிட்டி ஆஃப் ஃபுட், accessibility of food, absorption of food. அவ்வளோதான், சிம்பிள். ஸோ ஐ once again repeat, write the basic three components of food and nutrition security னா என்னன்னா, the one is availability, கிடைக்கிறதுக்கு ஃபுட்டை வந்து தாராளமாக கிடைக்கிறதுக்கான வழிவகைகள், availability of food, accessibility of food, and absorption of food. These are the three major one which is required to be the three components of food and nutrition security. So let us go to the next chapter, that is chapter number 4. So chapter number 4ல பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 கேள்விகள். This is treated to be one of the very important chapter. ஸோ 5 கேள்வி இதுலேருந்து வந்திருக்கு. ஸோ இதனால நீங்கள் இந்த 5 கேள்வியில் படித்தாலே டெஃபினட்டாக ஒரு கேள்வி அல்லது 2 கேள்வி வரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஐடியா சில்ட்ரன், let us go to the questions please. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ப்ரோக்ரஸிவ் டாக்ஸ்ன்னு கேட்குறாங்க. ஸோ ப்ரோக்ரஸிவ் டாக்ஸஸ்னா என்ன, அடுத்தது வை டு வி பே டாக்ஸஸ்ன்னு சொல்கிறாங்க, தென் வாட் இஸ் ப்ரொபோர்ஷனேட் டாக்ஸஸ், அண்ட் ரைட் ஷார்ட் நோட் ஆன் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் என்று கேட்குறாங்க டாக்ஸஸ், அண்ட் வாட் இஸ் கார்பரேட் டாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 5 கேள்விகள் இருக்குது. ஸோ இந்த 5 கேள்விகளை எப்படியெல்லாம் வந்து இது பண்ணுறாங்கன்றதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஒரு தடவை தான் கேட்டிருக்காங்க, தென் த செகண்ட் ஒன் இஸ் ஒன் டைம் ஆல்சோ, அண்ட் ப்ரொபோர்ஷனல் டேக்ஸ் ஆல்சோ ஒன் டைம் தான் கேட்டிருக்காங்க. ஃபோர்த் ஒன் டைம், அண்ட் கார்பரேட் டேக்ஸ் ஆல்சோ ஒன் டைம். ஸோ லெட் அஸ் கோ டு த ப்ரோக்ரஸிவ் டேக்ஸ். Progressive tax is a rate in which rate of taxation increases as the tax base also get increases. It's a simple one. அதாவது progressive taxனா என்னன்னா, the rate of taxes also increases and the tax base வந்து இதில் increase ஆகும். rate of taxation increase ஆகும்போது ஒரு பேஸும் increase ஆகும். So in case of progressive taxனா, income increases, the tax rate also increases. நீங்கள் வருமானம் அதிகம் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக tax ரேட்டும் அதிகமாகும். அதுதான் இதுக்கு பேர் progressive tax. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னா, why do we pay tax to the government? நாம ஏன் கவர்மெண்ட்டுக்கு tax பே பண்ணணும்? States and their functional equivalents throughout history have used money provided by the taxation to carry out many functions. அதாவது இப்போ நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு நம்ம ஏன் tax பே பண்றோம்னா, to facilitate lot of activities that they are doing for our country. ஸோ அந்த ஃபெசிலிட்டிஸை நம்ம வந்து இது பண்ணணும்னா, for that we need to pay some money. So we pay tax to the government because the government needs money to carry out many functions for the welfare of the people. So like military, scientific research, public works and public insurance type of things. So then goes to the next one is, what is proportionate tax? Proportionate tax na enna? So அதோட மீனிங் என்னன்றதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். Proportionate tax na அதோட மீனிங் என்னன்னா, proportionate tax is nothing but tax levied on goods and services in a fixed proportion. அவ்வளவுதான், சிம்பிள். இஸ் known as proportional tax. அதாவது டாக்ஸை பிடித்தம் பண்றது வந்து ஒரு குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இன் ஃபிக்ஸ்டு போர்ஷன். ஃபிக்ஸ்டு போர்ஷன்ல வந்து கொடுக்கும்போது அது வந்து என்ன சொல்றாங்க, is known as proportionate tax. All taxpayers contribute the same proportion in their income. ஸோ அவங்களோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க டேக்ஸ் பே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. Let us go to the next one, that is GST. That is very very important. Write a short note on goods and services of taxes. That is very important question, my dear children. This is treated to be a very important question. So இதுல என்னன்னா, the act came into effect 1st July 2017. அதற்கப்புறம் the motto is one nation
one market and one tax. இதுதான் அதோட மெயின். எல்லாமே one nation, one tax, one market is one of the direct taxes. GST is one of the indirect taxes. ஒரு point came into effect in 1st July 2017, and then the motto is one nation, one market and one tax. Let us go to the corporate tax, my dear children. So corporate tax na என்ன? Corporate என்றது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், கம்பெனிஸ் தான் கார்ப்பரேட் சொல்லுவாங்க. ஸோ அதோட டேக்ஸ் என்ன, அப்படி அதோட மீனிங் என்ன? The tax is levied on companies that exist as separate entities from their shareholders அப்படின்றாங்க. Another one is foreign companies are taxed on income but that arises in India. அவ்வளோதான், ரெண்டு தான். Taxes levied on companies that exist as separate entities from their shareholders. Foreign companies are taxed on income that arises in India. So let us go to the next chapter. The next chapter is very important also. What are the problems in industrialization country currently in தமிழ்நாடு? இண்டஸ்ட்ரியேஷனில் இருக்கிற கண்ட்ரி வந்து என்னென்னலாம் இருக்குன்றதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, what are the problems of industrialization currently in Tamil Nadu and what is meant by industrial cluster? So industrial cluster na enna, பிறகு ப்ராப்ளம்ஸ்னா என்ன? ஸோ ப்ராப்ளம்ஸ்லாம் என்னென்னா, quality of employment has suffered in recent years that most employees are worked in temporarily. ஸோ அதனால ப்ராப்ளம் ஃபேஸ் ஆகிட்டு இருக்கு. என்னன்னா, டெம்பரரி ஒர்க்கர்ஸ் ஆர் தேர் ஒன்லி, தேர் ஆர் நாட் பர்மனெண்ட் எம்ப்ளாயீஸ். ஸோ இன்னொன்று வந்து pollute water bodies in which influent and not also adjoining agricultural lands. அதுக்கப்புறம் clusters, especially chemicals, textiles and leather clusters tend to generate lot of polluting effluents for the industry and it is getting affected for the health also. இதெல்லாம் தான் வந்து problems of industrialization in தமிழ்நாடு. What is meant by industrial cluster? Clusterனா என்னன்னா, ஒரு group of firms, it is in geographical area, share common market, technologies and skill requirement. அதாவது என்னன்னா, ஒரு எஸ்டேட்னு ஒன்று சொல்லுவோம், நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த எஸ்டேட் இஸ் நத்திங் பட் த திங், த entire, that is industrial groups of firm which is in a definite geographical area, share common market, technologies and skilled workers, skilled requirements. So these are the things that is there in our questions. So I think, I hope உங்களுக்கு எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ எங்களால் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ please subscribe to Thrillamax YouTube channel and forward to your friends also about this channel. With this, I hope and I wish you all success in your examination. Please subscribe to Thrillamax YouTube channel and for more updates, please stay tuned to our channel. Thank you so much. Bye.